பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதில்ல. இது சவுத் அமெரிக்காவில் இருக்கிற பிரேசில் தேசத்தில் இருக்கிற ரியோ என்கிற ஒரு பட்டணம். நல்ல உயரமான இடத்துல இருந்து பார்த்தா பட்டணம் ரொம்ப அழகாக தெரிகிறது. அங்கிருந்து கொண்டு உங்களோடு கூட நான் பேசுகிறேன். இந்த தேசம் முழுவதுமே கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். இப்போ இவங்க மத்தியில் ஒரு எழுப்புதல் ஆரம்பித்திருக்கிறது. திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று பெந்தெகோஸ்தே அனுபவத்தை பெற்று வருகிறார்கள். ஒரு மாற்றத்தை ஆண்டவர் ஆரம்பித்திருக்கிறார். அந்த எழுப்புதல் முற்றிலும் பரவ நம்மை ஜெபிக்கணும். சரி, இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார்னா, 2 கொரிந்தியர் 1:4 எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் இயேசுவே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இயேசு ஆறுதல் செய்கிறவர், சகல உபத்திரவத்திலையும் ஆறுதல் செய்கிறவர். இன்றைக்கு ஒரு உபத்திரவத்துக்கு மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு ஆறுதல் உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. உங்களுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. யாராவது மனிதர்கள் ஆறுதல் படுத்துவாங்களான்னு பார்க்குறீங்க. எந்த வழியிலாவது எனக்கு ஒரு ஆறுதல் வருமானு பார்க்குறீங்க. நம்ம எல்லாருமே உபத்திரவத்தின் மத்தியில் போகும்போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஆறுதலுக்காக மனசு இயங்கும். யாராவது ஒரு மனிதர் மூலமா அல்லது நமக்கு தெரிஞ்சவங்க மூலமா, சிநேகிதர்கள் மூலமா ஒரு ஆறுதல் நமக்கு வந்துடாதா, ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்காதான்னு நம்ம இயங்குவோம். அது மாதிரி ஒரு ஆறுதலை தேடுகிற நிலைமையில நீங்க இருக்கலாம். இயேசுதான் மெய்யான ஆறுதலை தர முடியும். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு முறை நமக்கு இந்த கட்டடெல்லாம் வர்றதுக்கு முன்னால ஜபரில் நாங்கள் 30-40 பேர் கூடி ஜெபிப்போம்ல. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நாள் துக்கம் என் உள்ளத்தில், ஊழியத்தில் வந்த பல நெருக்கத்தினால உள்ள காயப்பட்டு என்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய வேதனை உண்டானது. எனக்கு ஒரு ஆறுதல், அதாவது யாராவது எனக்காக ஜெபிக்க வரமாட்டாங்களா, ஆறுதலான ஒரு வார்த்தை எனக்கு சொல்ல மாட்டாங்களான்னு இருதயம் ஆறுதலுக்காக ஏங்கிற்று. அப்போ சில சமயத்தில் ஆண்டவர் அப்படி சில ஊழியக்காரர்களை தீர்க்கதரிசியை அனுப்புவார். அந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு ஒரு ஆறுதல் தரட்டோன்னு நான் காத்திருந்தேன். காலையில் இந்த மாலை வரை என்னால் ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல. அப்படியே சோர்ந்து போய் நான் படுத்திருந்தேன். ஆறுதலுக்காக என் இருதயம் ஏங்கினது, காயப்பட்ட ஒரு உள்ளத்தோட. சாயங்கால நேரத்தில் யாருமே வரல, யாரையுமே சந்திக்கலை. இந்த நாளில் நான் அந்த ஜப அறைக்கு போனேன். தனிமையாக போய் ரொம்ப மனசோர்ந்து ஜப அறையில் போய் தனிமையாக நான் அரைக்கதை மூடி முழங்கால் படிக்கிட்டேன். என்னால் ஜெபிக்க முடியல. உள்ளம் காயப்பட்டதுனால கண்ணீர் மாத்திரம் அழுது கொண்டே இருந்தேன். அப்போ ஆண்டவரை பார்த்து நான் புலம்புகிறேன். நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். என்னை அநேகருக்கு ஆறுதலாக பயன்படுத்துறீங்க, ஜெபிக்க பயன்படுத்துறீங்க. எனக்கு ஆறுதல் சொல்ல, எனக்காக ஜெபிக்க ஒருவரும் இல்லையே அப்படின்ற மாதிரி நான் அப்படி ஏங்கி அழுகிறேன், தனித்து விடப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி. அப்போ ஆண்டவருடைய குரல், அவர் பேச ஆரம்பிக்கிறார். உன்னுடைய தனிமை உணர்வு எனக்கு தெரியும். நான் கெத்செமனே தோட்டத்தில் தனித்து விடப்பட்டேன். நான் அழைச்சிட்டு போன 3 சீஷர் கூட தூங்கிட்டாங்க. நான் தனிமையா அந்த சமூகத்தில் கதறி கொண்டிருந்தேன். அதனால உன்னுடைய தனிமை உணர்வு, அந்த காயம் எனக்கு தெரியும் என்று ஆண்டவர் சொன்னார். நான் உடனே சொன்னேன், அழுதுகிட்டேன், நீங்க தேவகுமாரன், தேவன் மனிதனா வந்தீங்க. உங்களை ஆறுதல் படுத்தவே ஒரு தேவதூதனை பிதா அனுப்பினார்ல. அப்ப நான் ஒரு மனிதன், சாதாரண மனிதன், எனக்கு ஒரு தூதனை அனுப்பக்கூடாது அப்படின்னு நான் அழுதுகிட்டே அப்படி பேசுற சிறு பிள்ளை போல. அடுத்த நிமிஷம் என் ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டது. என் பக்கத்தில் ஒரு பெரிய தேவதூதன் நிற்பதை பார்த்தேன். அவ்வளவுதான். ஆண்டவர் ஒரு அற்ப மனிதன், இந்த மனிதனை ஆறுதல் படுத்த நான் கேட்டேன் என்பதற்கு தூதனையே அனுப்பி அதை என்னை காண்பிக்கிறார் என்று சொன்ன உடனே அப்படியே ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன். அப்போ என் கண் முன்னால நான் பார்க்கிறேன், இயேசு வந்து நிற்கிறார். எனக்கு மிக சமீபத்தில் நின்று பொன்மரவளோட தன்னுடைய வலது கரத்தை நீட்டி என்னை பார்த்து சொன்னார், சன், ஐ ஹவ் கிரேவன் யூ இன் மை பாம்ஸ். மகனை, உன்னை என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன். அவ்வளவுதான். ஒரே ஒரு வார்த்தை, என் உள்ளத்திற்கு துக்கங்கள், காயங்கள், வேதனை எல்லாம் நீங்கிட்டு
பெரிய சந்தோஷம். அப்படியே ஆண்டவர் கடந்து போனார். ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த ஆறுதல் என் உள்ளத்தை நிரப்பிட்டு. அப்போ அறிந்து கொண்டேன், மனிதர்கள் அல்ல, நமக்கு ஆறுதல் இயேசுதான். உங்களுக்கு ஆறுதல் இயேசுதான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். இப்போ உங்களோடு பேசுகிறார். மகளே, உனக்கு ஆறுதல் நான் தான். மகனே, உனக்கு ஆறுதல் நான் தான். உனக்காகத்தான் சிலுவையில் ரத்தம் சிந்தி காயப்பட்டு எல்லா வேதனைகளை சுமந்தேன்னு சொல்ல, நான் உனக்கு சகலவிதமான ஆறுதலை தருகிற தேவன்னு சொல்லுகிறார். இயேசுவே, நீரே என் ஆறுதல்னு சொல்லுங்க, பொழுதுல பெரிய மாற்றம் வரும். ஆண்டவர் சொல்ல, மகனே மகளே, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் ஆறுதலான ஒரு வார்த்தை. சொல்லுங்க, இயேசுவே, எனக்கு வரக்கூடிய சகல உபத்திரவத்தில் நீர் தான் என்னுடைய ஆறுதல். என்னை உம்முடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை பொழுது ஆறுதல் படுத்துகிறதற்காய், காயங்களை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.